ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். குப்த பேரரசை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். முந்தைய வீடியோவில் குப்த பேரரசு எப்படி உருவாக்கப்பட்டது, அதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான எவிடன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த வீடியோவில் சமுத்திரகுப்தர்னு ஒரு மிகப்பெரிய குப்த அரசர் இருக்கார். அவரை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். குப்த அரசை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் 4 இடத்துல கொடுத்துருக்காங்க. புதிய சமச்சீர் புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க. பழைய சமச்சீர் புத்தகத்திலையும் 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க. 4 இடத்துல இவங்களை பற்றிய தகவல் இருக்குது. நாங்கள் எல்லா இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா கம்பைன் பண்ணி தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முந்தைய வீடியோவில் முதலாவது சந்திரகுப்தர் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அவருடைய மகன் சமுத்திரகுப்தரை நம்ம பார்க்க போகிறோம். சமுத்திரகுப்தருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 335 ஆரம்பித்து 375 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுங்க. சில இடங்களில் 330ன்னு கொடுத்துருக்காங்க, சில இடங்களில் 380 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டுகள் வேறுபடுது, அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் 11th புத்தகத்தில் இதுதான் கொடுத்துருக்காங்க. 335 ஆரம்பித்து 375 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. 40 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவருக்கு என்னென்ன சிறப்பு இருக்குன்னா, குப்த வம்சத்தின் சிறந்த அரசரே இவர் தான். இதை கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் அல்லது குப்த வம்சத்தின் சிறந்த அரசர் யாருன்னு கேட்பாங்க. சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரை V.A. ஸ்மித் அப்படிங்கிறவர் இந்திய நெப்போலியன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதையும் கேட்பாங்க. இந்திய நெப்போலியன் யாருன்னு கேட்பாங்க, இதை சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். V.A. ஸ்மித் அவர் தான் இந்திய நெப்போலியன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஏன் இப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த சமுத்திரகுப்தர் பண்ணிய போர்கள், நிறைய போர்களை தொடர்ந்து பண்ணியிருக்காருங்க. அதனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க. அந்த கல்வெட்டை படித்தோம்னா இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கல்வெட்டில் 33 வரிகள் இருக்குதுங்க. எத்தனை வரி இருக்குது? 33 வரிகள் இருக்குது. இந்த கல்வெட்டை உருவாக்குனது யாருன்னா ஹரிசேனர் அப்படிங்கிற இவருடைய புலவர். அவர் தான் உருவாக்கியிருக்கிறாரு. இந்த கல்வெட்டு எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா சமஸ்கிருத மொழியில் உருவாக்கப்பட்டிருக்கு. படித்தா எல்லாமே சமஸ்கிருத வார்த்தை, வடமொழின்னு சொல்லலாம். ஆனால் அதனுடைய வரி வடிவம்னு பார்த்தீங்கன்னா நாகரி வடிவம், அதாவது ஃபாண்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம்ல, அது வந்து நாகரி வடிவத்தில் இருக்குது. அதாவது நம்ம கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணால் இங்கிலீஷ் தான், ஆனால் அது ஃபாண்ட் வந்து மாற்றுவோம்ல, அந்த அழகழகாக மாற்றுவோம்ல, அந்த மாதிரி நாகரி அப்படிங்கிற வரி வடிவத்தில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து சமுத்திரகுப்தரை புருஷா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. புருஷா அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு அர்த்தம். இந்த கல்வெட்டில் சமுத்திரகுப்தர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத விலாவரியாக சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமுத்திரகுப்தர் 3 நிலைகளில் போர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நிலையில் வந்து வட இந்திய படையெடுப்பை செஞ்சுருக்காரு. 2வது நிலையில் தென்னிந்திய படையெடுப்பை செஞ்சுருக்காரு. 3வது நிலையில் 2வது வட இந்திய படையெடுப்பை பண்ணியிருக்காரு. 3 கட்டமாக போர்கள் நடத்தியிருக்காரு. அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது நம்ம கொஞ்சம் விலாவரியாக பார்க்கலாமா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது வட இந்திய படையெடுப்பு. முதலாவது வட இந்திய படையெடுப்பு. இந்த படையெடுப்பில் 2 முக்கியமான அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு. நாகரின்னு ஒரு வம்சம் இருக்குதுங்க. அந்த வம்சத்தை சார்ந்த அச்சதன் அப்படிங்கிறவரையும், கோடான்னு ஒரு வம்சம் இருந்திருக்கு, அந்த வம்சத்தில் வந்து நாகபாணன் அப்படிங்கிறவரையும் தோற்கடிச்சிருக்காரு. ஆனால் இந்த வம்சங்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டாலும் அப்படியே இருந்திருக்கு. அவங்கள தன்னுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டவங்களாக மாற்றிருக்காரு. இது வந்து வட இந்திய படையெடுப்பு. அடுத்து 2வது கட்டமாக தென்னிந்தியா மேலே படையெடுப்பு செய்கிறாரு. இதை வந்து தட்சிண பாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தென்னிந்திய படையெடுப்பில் 12 அரசர்களை சமுத்திரகுப்தர் தோற்கடிச்சதாக சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பல்லவ அரசன் விஷ்ணுகோபனை தோற்கடித்தாருன்னு சொல்கிறாங்க. அப்படியே பல்லவ அரசு, அப்புறம் கேரளா, இலங்கை வரைக்கும் இவர் படையெடுத்து போயிருக்காரு, இலங்கையையும் தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, இவர் தோற்கடிச்சார் இல்லைங்களா 12 அரசர்கள், 12 அரசர்களையும் அப்படியே திருப்பி நாட்டை அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்களாம். எனக்கு தேவையான வரியை நீ கட்டினீன்னா போதும், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நாட்டை அவங்க வசமே ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது கட்டம். 3வது கட்டம் அப்படின்னா வட இந்திய 2வது படையெடுப்பு. இந்த படையெடுப்பில் 9 அரசர்களையும் 11 குடியரசு குழுக்களையும் தோற்கடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவருக்கான சிறப்புகள். இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லணுன்னா, இவர் ஒரு கவிதை பிரியர், இசை பிரியர். கவிதை மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறவர். இவரே கவிதையும் எழுதியிருக்காரு, கவிதையை ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காரு. அதனால் இவரை கவிராஜன், கவிராஜா அப்படின்னு பட்டம் கொடுத்து அழைச்சிருக்காங்க. நல்லா பாருங்கள், கவிராஜா யார்? சமுத்திரகுப்தர். அதே மாதிரி இவர் இசைப்பிரியர்னு பார்த்தோம் இல்லையா, வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அதில் இவரே உட்காந்து வீணை வாசிக்கிற மாதிரி இருக்குது.
அடுத்து கவிஞர்கள். இவர் 2 கவிஞர்களை ஆதரிச்சிருக்கிறாரு. ஒருத்தர் வந்து அரிசேனர், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அலகாபாத் தூண் கல்வெட்டை வெட்டியவர் அரிசேனர். இன்னொருத்தர் யாருன்னா வசுபந்து, இவர் வந்து வங்காளத்தைச் சேர்ந்த புத்த அறிஞர், அவரையும் ஆதரிச்சிருக்காரு. அடுத்து நாணயம். நாணயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் தான். அதாவது குப்தர்களுடைய நாணயம் இப்படி தான் இருக்கணும், அந்த டிசைன் இப்படி தான் இருக்கணும், அதில் எழுத்துக்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். இவருக்கு யார் முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா குசானர்கள். குசானர்கள் வெளியிட்ட நாணயங்களை பார்த்துட்டு அதே மாதிரி நாணயங்களை நாம்ளும் வெளியிடணும் அப்படின்னு வெளியிட்டிருக்காரு. 8 வகையான நாணயங்களை வெளியிட்டதா ஸ்கூல் புக்கில் போட்டிருக்காங்க, பழைய 11th புக்கில் இருக்குது. குப்தர்கள் ஏகப்பட்ட பொற்காசுகளை வெளியிட்டிருக்காங்க, அதை தினாரான்னு சொல்கிறாங்க. இது வந்து பூ இல்லைங்க, கு. குப்தர்களின் பொற்காசுக்கு தினாரா அப்படின்னு பேர். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது இவருடைய சமகாலத்துக்கு வர்றோம். இவருடைய சமகாலத்தை சார்ந்தவர் யாருன்னா இலங்கையை சார்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற அரசன். இந்த மேகவர்மன் என்ன பண்ணியிருக்காரு, சமுத்திரகுப்தருக்கு ஏகப்பட்ட பரிசுகள் அனுப்பி புத்தர் இருந்தார் இல்லையா கையா அப்படிங்கிற இடம், அந்த இடத்துல ஒரு மடம் கட்ட அனுமதி கேட்டிருக்காரு. இந்த தகவலும் வரலாற்றில் இருக்குது. அடுத்து கடைசியான ஒரு பாயிண்ட்டுங்க, சிறப்புன்னு சொன்னால் இவருடைய காலத்தை இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. குப்தர்களின் காலம் பொற்காலம் அப்படின்னு முன்னாடி படித்தோம், ஆனால் இவருடைய காலம்தான் உண்மையிலேயே பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சமுத்திரகுப்தரை பார்த்துட்டோம். இன்றைக்கி இது போதும். இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம், இது 2வது வீடியோ. நீங்கள் முந்தைய வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா இந்த குப்தர்கள் அப்படிங்கிற டாப்பிக்குக்காக நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனில் வச்சிடுறேன். ஃபியூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.